இந்த மேசராசிக்கு எந்த அடிப்படையில் நமக்கு பலன்கள் அமைகிறது என்பதை காண்போம். சில ஒவ்வாமையினால் தீக்காயங்கள் ஏற்படுறது, சின்ன சின்ன விபத்து, இதை மாதிரியான சின்ன சின்ன இடையூறுகள் இந்த மேசராசிக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால், செவ்வாய் கேது சேர்றது, இந்த மாதிரியான சின்ன சின்ன இடையூறுகள் மேசராசிக்கு தர்றதுக்கான வாய்ப்புகள் ஜூலை மாதத்தில் உண்டு. நம்ம உத்தியோக வயதை எட்டக்கூடிய அனைத்து மக்களுக்கும் உத்தியோகங்கள் எப்படி இருக்கும், அதில் எந்த பிரச்சனையும் வராது, கவலையப்படாதுங்க. உடல் ஆரோக்கியங்களில் அனைவருமே எந்த வயது இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, மருத்துவ ரீதியான நமக்கான ஒரு முன்னெச்சரிக்கைகள் தேவையாக இருக்கும். இது மேசராசி. ஏன்னா பொருளாதார பின்னடைவு அப்படிங்கிறதுல இந்த காலகட்டத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதை நம்ம பெருசாக எடுத்துக்க கூடாது. அப்படி எடுத்தால் மன உளைச்சல் ஆகிடும். அந்த மன உளைச்சல் உங்களுடைய உற்சாகத்தை குறைக்கும். அதனால் மன உளைச்சலுக்கு அவசியமே இல்லை. பெரிய முதலீடுகளை எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ரெனோவேஷன் செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட்டில் ஏதாவது முதலீடு பண்ணாமல் இந்த காலகட்டத்தில் அது அவசியப்படாது. அதனால் இருக்கிற லாபங்கள் வராது. வணக்கம் நேர்களே. ஆதியந்தம் டிவி நேர்கள் அனைவருக்கும் எல்லா சுகங்களும் எல்லா விதமான அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் கிடைக்க எம்பெருமான் இறைவனை பிரார்த்தித்து ஜூலை மாத பலன்கள் எவ்வாறாக அமையப்பெறுகிறது என்பதை காண்போம். முதல்ல இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். 1ஆம் தேதியே, அதாவது ஜூலை மாதம் 1ஆம் தேதி ஆனி திருமஞ்சனம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. எல்லா ஆலயங்கள்லையும் அது வழிபடுவாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க ஆலயங்கள், குறிப்பாக சிவாலயங்கள் சென்று வழிபடுவது மிகச்சிறந்த ஒரு பலனை தரும். அதற்கு அடுத்தது 10ஆம் தேதி அப்படின்னு எடுத்திங்கன்னா குரு பூர்ணிமா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி. குரு பகவானை மட்டும் இல்லாமல் அவர்கள் குருவை வழிபடுவது அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி. அவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது அப்படிங்கிறது வழக்கமான ஒரு நிகழ்வு. அது குரு பூர்ணிமா 10ஆம் தேதி அன்னைக்கு நடக்குது. வாய்ப்பு இருக்கிறவங்க அவங்களுடைய குருமார்களை வணங்கி அவரிடம் ஆசி பெற்று வாழ்க்கையில் எல்லா விதமான இகப்பர சுகங்களை பெற வேண்டுகிறோம். 17ஆம் தேதி ஆடி மாதம் 1ஆம் தேதி ஆடி பண்டிகை. ரொம்ப விசேஷம். மக்கள் மத்தியில் ஆடி பண்டிகை உலகம் முழுவதும், குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பகுதிகளையுமே ஆடி பண்டிகையை மிகச்சிறப்பாக ஆடி மாதம் 1ஆம் தேதி பிறந்தோடனே, ஏன்னா ஆடி மாதம் முழுவதுமே அம்மனை வழிபடுவது என்பது இயல்பான ஒரு நிகழ்வு. அப்படிப்பட்ட இந்த ஆடி 1ஆம் தேதி 17ஆம் தேதி ஜூலை மாதம் வருகிறது. அதையும் அனைவரும் கொண்டாடி மகிழ்ச்சியுடன் இருங்கள். ஆடி மாதம் 24ஆம் தேதி, அதாவது 24/7/2025 ஜூலை மாதம் 24ஆம் தேதி ஆடி அமாவாசை. இந்த ஆடி அமாவாசைங்கிறது அமாவாசையிலேயே சிறப்பான அமாவாசை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலயபட்ச அமாவாசை, இதெல்லாம் நம்ம முன்னோர்களை வழிபடுவது அப்படிங்கிறது நம்ம வழக்கத்தில் இருந்துகிட்ருக்கு. இல்லை ஆடி அமாவாசை சமுத்திர ஸ்நானம், கடலில் போய் நீராடுவது, புண்ணிய நதிகள் நீராடுவது, பெரியவர்கள் அதாவது நம்மளுடைய மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது, இதெல்லாம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரியான நிகழ்ச்சிகளையும் அந்த ஆடி அமாவாசையை முறையாக அனுஷ்டித்து அனைத்து விதமான சுகங்களை பெற வேண்டுகிறோம். ஆடி மாதம் வரக்கூடிய பூர நட்சத்திரம் ஆடி பூரம் சொல்லுவோம். அது 28ஆம் தேதி, ஜூலை மாதம் 28ஆம் தேதி ஆடி பூரம் வருது. ஆடி பூரம் என்பது அம்பாளை வழிபடுவது, அம்பாள் ஜனனமானது, அவதாரமானது, ஆண்டாள் அவதாரமானது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அனைத்து விதமான ஆலயங்களிலேயும் அம்பாளுக்கான ஆடிப்பூர நிகழ்ச்சிகள் நடக்கும். அதனால் அந்த ஒரு வைபவத்தையும் அனைவரும் இறைவனிடம் தன்னுடைய வேண்டுதலை, பிரார்த்தனைகளை வைத்து எல்லா விதமான இகபகர் சுகங்களை பெற்று, அஷ்ட ஐஸ்வர்யங்களை பெற்று, திடகாத்திரமான நீண்ட ஆயுளை பெற வேண்டுகிறோம். அனைவருக்கும் மிகச்சிறந்த ஒரு பலனை இறைவன் அருள்வாயாக என்று சொல்லி, இந்த ஜூலை மாத பலன்கள் எவ்வாறாக அமையப்பெறுகிறது 12 ராசிகளுக்கு. முதலாவது ராசி மேச ராசி. இந்த மேச ராசிக்கு எந்த அடிப்படையில் நமக்கு பலன்கள் அமைகிறது என்பதை காண்போம். மேசராசி என்பர்கள் பொதுவாக செவ்வாய் பகவான் அதிபதி. அப்படிப்பட்ட மேசராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் சிம்மத்தில் அமர்ந்து ஆட்சி செய்கிறார். மேசராசிக்கு உரிய நட்சத்திரங்கள் அஸ்வதி, பரணி, கிருத்திகை முதலாவது பாதம். அந்த மேசராசிக்கு இயல்பாக நம்ம திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் 12ஆம் வீட்டில் இருக்கிறதாகவும், குரு பகவான் 3ஆம் வீட்டில் இருக்கிறதாகவும், ராகு பகவான் 11ஆம் வீட்லேயும், கேது பகவான் 5ஆம் வீட்டிலையும் இருக்கிறதாக நம்மளுடைய ஜோதிட இந்த அமைப்புகள் இவ்வாறாக இந்த கிரகங்கள்லாம் அமைஞ்சிருக்கு. இதில் சூரியன் மட்டுமே
மாறுபடுவார். 15 நாள் வந்து மிதுனத்துலேயும் அடுத்த 15 நாள் கடகத்துலேயும். இது வந்து தமிழ் முறைப்படி பார்க்கும்போது மிதுனத்தையும் கடகத்திலையும் மாறி மாறி 15 நாள்கள் சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார். சுக்கிர பகவான் அவருடைய சொந்த வீடுன்னு சொல்லக்கூடிய ரிஷபத்திலே இருக்கிறாரு. இப்போ சூரிய பகவான் மிதுனத்தில் இருக்கிறதும் மிதுனத்தில் இருக்கிறது இல்லாமல் குருவோடு இருக்கிறதும் இதெல்லாம் வந்து ஒரு இன்னும் சிறப்பான ஒரு பலனை தரும். என்ன குருவோட சூரியன் சொல்றது ரொம்ப விசேஷம். புதன் பகவான் ஏற்கனவே கடகத்தில் இருக்கிறார். அப்போ மாதம் பிறக்கும் பொழுதே விசேஷமாக பிறக்கும் பொழுது பகவான் சந்திரனும் அங்கே தான் இருக்கார். ஆகையினால சந்திரன் செவ்வாய் கேதுலாம் சேர்றது மாதம் பிறக்கக்கூடிய முதலாவது நாளில். இப்படிப்பட்ட இந்த கால சர்ப்பம் சொல்லக்கூடிய இந்த ராகுகதிகளுள்ள அனைத்து கிரகங்களும் இந்த ஜூலை மாதத்தில் அமையப்பெறுகிறது. ஆகையினால மேசராசி என்பர்கள் எவ்வாறாக அமையப்பெறும் இந்த பலன்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக ஒரு மாதம் வந்தோடனே நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, போன மாதத்தோட இந்த மாதம் சிறப்பாக இருக்குமா அப்படிங்கிறது வழக்கமாக நம்ம வந்து எதிர்பார்க்கிறது நிச்சயமாக இருக்கும். இதில் என்ன ஒரு விசேஷம்னா, செவ்வாயோட கேது சேரலாமா அப்படிங்கிற ஒரு நிகழ்வுகள், அதை மாதிரியான ஒரு செயற்கைகள் என்ன மாதிரி பலனை தரும் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் நம்ம நிறைய ஆராய வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ அந்த சூழலில் பார்க்கும்போது ராசிநாதனாக செவ்வாய் வந்துடுறாரு. அப்போ ராசிநாதனாக செவ்வாய் மேஷராசிக்கு வரும்பொழுது கேது அதில் சம்மந்தப்படுறதுனால இந்த மேஷராசி என்பவர்களுக்கான பொருளாதார மேம்பாடுகள் எப்படி இருக்கும்? இப்போ முதல்ல நம்ம வந்து கல்வி பருவத்திலேருந்து எடுத்துடலாம். ஏன்னா ஜூன் மாதம் ஸ்கூல் ஓப்பன் பண்ணியாச்சு, திரும்ப ஜூலையில் வந்தாச்சு. அப்போ மாணவர்களுக்கு எந்த மாதிரியான மாணவிகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள்? கண்டிப்பாக அவங்களுக்கு எந்த விதமான அசௌகரியங்கள் இல்லை. இருந்தாலும் அவருடைய கவனமாக இருக்க வேண்டிய இடங்கள் எப்படின்னா, இப்போ நீர்நிலைகளில், அதற்கு அடுத்தது சில ஒவ்வாமையினால் தீக்காயங்கள் ஏற்படுறது, சின்ன சின்ன விபத்து, இதை மாதிரியான சின்ன சின்ன இடையூறுகள் இந்த மேசராசிக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால், செவ்வாய் கேது சேர்றது, குறிப்பாக 5ஆம் வீட்டில் சேருவது, 5 என்பது புத்திங்கிறதுனால அதில் சேரும் பொழுது இந்த மாதிரியான சின்ன சின்ன இடையூறுகள் மேசராசிக்கு தர்றதுக்கான வாய்ப்புகள் ஜூலை மாதத்தில் உண்டு. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இது சின்ன குழந்தைங்களை கையாள வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதை தாண்டி நம்ம உத்தியோக வயதை எட்டக்கூடிய அனைத்து மக்களுக்கும் உத்தியோகங்கள் எப்படி இருக்கும், அதில் எந்த பிரச்சனையும் வராது, கவலையப்படாதீங்க. உடல் ஆரோக்கியங்களில் அனைவருமே எந்த வயதை இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, உடல் கவனத்தில் கொஞ்சம் அவசியம் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம். ஏன்னா ராசிநாதன் செவ்வாயாக இருக்கிறதுனால செவ்வாயோட சேர்ற கேது பகவான் நமக்கு சில விதமான காற்று மார்க்கமாக சில விதமான கிருமிகள் நம்மளை தாக்கிறதுக்கான வாய்ப்புகள் வர நியாயமாக மருத்துவக்காரர் பகவான் செவ்வாய். அப்போ என்ன ஆகிடும், மருத்துவ ரீதியான நமக்கான ஒரு முன்னெச்சரிக்கைகள் தேவையாக இருக்கும் இது மேசராசி. அதை தாண்டி நம்மளுடைய பொருளாதாரங்கள் எவ்வாறாக இருக்கும் அப்படின்னா, பொருளாதாரத்தை பற்றி பிரச்சனை இல்லை. பொருளாதாரத்துக்கு வேண்டிய கிரகங்கள் வலுவான நிலையில். இதில் இன்னொன்று என்னென்னா, நம்ம 7.5 சனி அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் மேசராசிக்கு உண்டு. இருப்பினும் ஜூலை மாதம் எந்த மாதிரி இருக்குது, மாதம் மாதம் நம்ம ஒரு கிரகங்கள் மாறும் பொழுது ஜூலை மாதம் நமக்கு சிறப்பாக இருக்குமாங்கிற ஆவலோடு தான் இந்த பதிவை நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ நமக்கு பொருளாதாரங்கிறது தொழில் ஸ்தானாதிபதி யார் அப்படிங்கும்போது நம்ம அதற்குரிய கிரகங்களை பார்க்கணும். இப்போ அசுதி நட்சத்திரத்துக்கு ஒரு பலனும், திரும்ப பரணி நட்சத்திரத்துக்கு ஒரு பலனும், கிருத்திகை 1வது பாதத்துக்கு ஒரு பலனும் தான் தருவார். இப்போ இதில் அதிகமாக யார் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா, அசுதி நட்சத்திரக்காரர்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறதுல மாற்று கருத்தை இல்லைன்னா, அதில் தான் இப்போ வந்து சனி பகவான் அசுதி நட்சத்திரத்துக்கு தான் 12ஆம் வீடாக இருப்பார். அப்போ மேசராசிக்கு 12ஆம் வீடெல்லாம் கேட்காதீங்க. அந்தந்த பகுதிக்கு வரும்பொழுது அந்தந்த 3 மாதம், ஏன்னா 93 27 கிட்டத்தட்ட 9 பாதங்கள் 3 மாதம் வரையில் அந்த ஒவ்வொரு பாதத்தை தாண்ட வேண்டியது சனி பகவானுடைய வழக்கமாக அதை பிரித்து தான் நம்ம சொல்லுவோம். அந்த அடிப்படையில் இப்போ கொஞ்சம் எச்சரிக்கையாக மேசராசி என்பவர்கள், குறிப்பாக அசுதி நட்சத்திரங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. பொருளாதாரத்துலேயும் சரி, கொஞ்சம் எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் வரலைங்கிற ஒரு மன உளைச்சல் இருக்கும். அதை கண்டு நம்ம வந்து ஏன்னா மாதம் மறந்தோன்னா உங்களுக்கு ஓஹோன்னு பணம் கொட்டிடும், நீங்கள் பெரிய குபேரன் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த பதிவு வர்றதில்லை. நம்ம இயல்பாக நம்ம கொடுக்கக்கூடிய பதிவுகள் உங்களுடைய யதார்த்தமான ஒரு பலனை தான் நான் தர்றேன். இது வந்து வழக்கமாக என்னுடைய வீடியோ பார்த்த அத்தனை நண்பர்களுக்கும் தெரியும். யதார்த்தமான உண்மைகள், எதை கண்டு நம்ம வந்து ஐயப்பாடு வேண்டாம். என்ன காரணம் அப்படின்னா, வழக்கமாக போகிறது தான். இன்றைக்கி போகிறோம், இன்றைக்கி நாளை விட்டால் நாளைக்கு மறுநாள், நாளை மறுநாள் வழக்கமான வேலைகளை நம்ம செஞ்சிட்ருப்போம். அதில் இருக்கிற பின்னடைவைகளை கண்டு துவண்டு விடக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த சொல்லக்கூடிய பதிவு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வருமானங்கள் நோ கெயின் நோ லாஸ் அப்படின்ற ஒரு பேலன்ஸோடு தான் இருக்கும். ரொம்ப எதிர்பார்க்கக்கூடியது. புதிய முயற்சிகள் நம்ம எதாவது செய்யலாமான்னா, அந்த புதிய முயற்சிகள் இன்றைக்குள்ள காலகட்டத்துக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் புதிய முயற்சிகள் செய்ய முடியாது.
அதனால் அந்த ஒரு புதிய முயற்சிகள்னால் என்ன அப்படின்னா வேலை மாறுறது, வேலைக்கான வருமானத்தை அதிகப்படுத்துவது, இதற்கான வாய்ப்புகள் குறைவு. அப்போ வியாபாரத்தில் இருக்கிறவங்க மோர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, அதில் ஏதாவது நமக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குமான்னு கேட்குற கேள்வி இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு எச்சரிக்கப்படுகிறது. அதனால் ஆஸ் யூஷுவல் நீங்கள் என்ன பண்ணிட்டுறீங்களோ அது பண்ணலாம். அதில் சின்ன ஒரு சர்க்கிள் இருந்தாலும் கூட அதை கண்டு பயப்பட வேண்டாம். ஏன்னா பொருளாதார பின்னடைவு அப்படிங்கிறதுல இந்த காலகட்டத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதை நம்ம பெருசாக எடுத்துக்கக்கூடாது. அப்படி எடுத்தால் மன உளைச்சல் ஆகிடும். அந்த மன உளைச்சல் உங்களுடைய உற்சாகத்தை குறைக்கும். அதனால் மன உளைச்சலுக்கு அவசியமே இல்லை. நிறைய நண்பர்கள் நிறைய பேர் சொல்லலாம். இன்றைக்கி என்ன சூழல்னா, இன்றைக்கி இந்த ஊடகங்கள்லாம் நிறைய என்னை பொறுத்தளவில் ஜோதிடர்கள் நியாயமாக இந்த ஜோதிடம் ஏற்பட்டதே மக்களை ஒரு விழிப்புணர்வுகளுக்கும் மக்கள் தன்னை தற்காத்து கொள்வதற்கு ஏற்பட்ட கலையை அதை பிரயோகப்படுத்தக்கூடிய விதத்தில் சிறிய தவறுகள்லாம் நடக்குது. அதனால் பிரயோகப்படுத்துறது தப்பு இல்லை, ஆனால் முறையாக பிரயோகப்படுத்தணும். என்ன விஷயம்னா, ஜோதிடம் தற்காத்து கொள்வது, அது உண்மையா பொய்யா, அது வேணுமா வேண்டாமாங்கிற சர்ச்சைக்கே போக வேண்டாம். தன்னை தற்காத்து கொள்வதற்காக ஏற்படக்கூடிய ஒரு கலை தான் இறைவன் கொடுத்தது ஜோதிடம். இது அனைவருக்கும் காலங்காலமாக யுக யுகமாக இதுதான். அதனால் நாளைக்கு வர்றதை முன்கூட்டி அறியக்கூடிய ஒரு விஷயந்தான் ஜோதிடம். அதுமாதிரி சின்ன சின்ன ஒரு பின்னடைவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்த. உதாரணத்துக்கு இப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஒரு 40 வயது எட்டியவர்கள் வச்சுங்களேன். அவருக்கு சனி பகவான் 12ஆம் வீட்டில் விரயஸ்தானத்தில் இருக்கிறாரு. திரும்ப அவருக்கு ஒரு 40 வயதில் இருக்கிறவங்களுக்கு யாரத்தாழ செவ்வாதசி ஆரம்பிச்சிடும். இப்போ செவ்வாதசி ஆரம்பிக்கும் போது வீடு நிலங்கள் வாகனங்கள் சேரும். ஆனால் ஒர்க் அதிகமாகும். ஒர்க் அதிகமான என்ன ஆகிடும், நம்ம டயர்டாகும்போது என்ன ஆகும், நமக்கு இருக்கக்கூடிய சில மன உளைச்சல்களால் சில விதமான மருத்துவ சோதனைகள் அவசியப்படும். மருத்துவ சோதனைகளால் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த ஆலோசனைகள், மருத்துவ ஆலோசனைகளோடு சேர்ந்த அதற்கான மருந்துகளையும் நம்ம எடுத்துக்க வேண்டிய கட்டாயம் வரும். இது குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு 40 வயதை எட்டியக்கூடியவர்கள் கண்டிப்பாக நிகழும். அதெல்லாம் வழக்கமான ஒன்று தான். இதை நம்ம புதுசாக நம்ம எடுத்துக்கணும், அதை புதுசாக நம்ம பயப்படணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்படலை. வழக்கமான ஒன்று தான். அதனால் பெரிய லாபத்தை எதிர்பார்க்கக்கூடிய அவசியம் இல்லை. இது நோ லாஸ் நோ கெயின் அப்படின்னு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நோய் நொடிகள் அப்படிங்கிறது இந்த தீக்காயங்கள் இந்த மாதிரியான இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்ல விதமாக இருக்கும். மருத்துவ சோதனைகள் கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் அது நம்ம மருத்துவ சோதனை பண்ணிக்கிறதுனால தவறு இல்லை. அது ஒரு பெரிய நல்ல காரியங்கள் தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். முன்னோர்களை இயல்பாக நம்ம வழிபட வேண்டிய அவசியம் இருக்கும். மகான்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். க்ஷேத்ராலயங்கள்லாம் போகிறது நல்லது. அதனால் நம்ம தாய் தந்தையர்கள் இவங்களை நம்ம ஆராதிக்க வேண்டிய அவசியம். ஏன்னா சூரியன் இருக்கிறது சிம்மத்தில். சிம்மங்கிறது சூரியனுடைய வீடு. சூரியன் பிதிர்ஸ்தானாதிபதி, பிதிர்காரகன் சொல்லக்கூடிய அப்பா அம்மாக்களை கவனிக்கக்கூடிய வலுவான அமைப்பில் இந்த கிரகங்கள்லாம் இருக்குங்கிறதுனால மேசராசி என்பவர்கள் அதிகமாக அதற்கு அவங்களுடைய பெற்றோர்களை பேணி காக்க வேண்டிய அவசியத்தில் இருக்காங்க. இதெல்லாம் வழக்கமாக செய்ய வேண்டிய விஷயம். கணவன் மனைவி ஒற்றுமை எப்படி சார் இருக்கணும், சின்ன சின்ன வாக்குவாதங்களை குறைச்சிங்க. ஏன்னா வாக்குவாதங்கள் இருக்கத்தான் செய்யும். எந்த இடத்துல இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக வார்த்தை தடிப்புகள் வேண்டாம். கடினமான ஒரு வார்த்தைகள்னால மனக்கசப்புகள் ஏற்படும். அந்த கசப்புகளை கொஞ்சம் தவிர்க்கணும். பொருளாதார மேம்பாடுகளுக்கு செவ்வாய்க்கிழமை முருகபெருமானை வழிபடுவது மிகச்சிறந்த ஒரு வழிபாடு. குறிப்பாக இந்த செவ்வாய் மாறுறதுன்னு ஒரு 45 நாள், 1 மாதம் 1.5 மாதம் அங்கே தான் இருப்பார். அதனால் செவ்வாயோட வழிபாடு ரொம்ப விசேஷம். செவ்வாயும் கேதுவும் சேர்றதுனால அதில் சிறப்பான ஒரு பலன்கள் இல்லை, நாட்டுக்கே சிறப்பல்ல. அதனால் நாங்கள் மேசராசி என்பவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே அட்வைஸ் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் எதையும் பெருசாக நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா இருக்காது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பெரிய முதலீடுகளை எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ரெனோவேஷன் செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட்டில் ஏதாவது முதலீடு பண்ணாமல் இந்த காலகட்டத்தில் அது அவசியப்படாது. அதனால் இருக்கிற லாபங்கள் வராது. அதனால் கவனமாக இருக்க வேண்டியது. ஜூலை மாதத்தில் நம்ம வரக்கூடிய என்ன வேலை செய்கிறோமோ அந்த வேலையிலேருந்து மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அதே வேலையை செய்யலாம். அதில் கூடிய வருமானங்களுக்கு திட்டமிட்டு செலவக்கூடிய ஒரு நல்ல ஒரு கையாளக்கூடிய ஒரு விஷயத்தை கையாண்டீர்கள் என்றால் எந்த பிரச்சனையுமே வராது அப்படிங்கிறத சொல்லி, வாய்ப்பு இருக்கிறவங்க அருகாமையில் உள்ள முருகபெருமானை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையோடு வழிபடுவது நல்லது. நீங்கள் இன்றைக்கி இந்த மாதத்தில் தேர்ந்தெடுக்கக்கூடிய நல்ல சிறப்பான எண்கள் என்ன அப்படின்னா, 9ஆம் நம்பர் உங்களுக்கு மிகச்சிறப்பு. அதற்கடுத்து 3ஆம் தேதி அப்படிங்கிறது 3ஆம் இலக்கம் 9ஆம் இலக்கம் சிறந்த ஒரு பலனை இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு தரணும்னு சொல்லி தருங்கிறதையும் உத்தரவாதம் கொடுத்து, ஏற்கனவே நீங்கள் மேசத்து பவழம் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த பவடத்தை உபயோகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சிறந்த பலனை தரும். முடிந்த அளவுக்கு தெற்கு நோக்கி செல்லக்கூடிய பல காரியங்கள் தெற்கு திசை உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்குங்கிறத சொல்லி, அனைவரும் அனைத்து விதமான இகபர சுகங்களை பெறுவீர்கள், பெற வேண்டும் என்று வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம். நன்றி. நேயர்களே, இந்த ஆதியந்தம் டிவி வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க.